கதையின் ஆரம்பத்தில் காட்சிகள் மிகவும் உணர்வுபூர்வமாக இருந்தது. அதாவது ஜாமீன் கிடைத்து பாண்டியன் குடும்பம் வீட்டிற்கு செல்ல ரெடியாக போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கின்றனர். அங்கு முத்துவேலும் சக்திவேலும் இருக்கின்றனர். முத்துவேல் லாயரிடம் கேட்கிறார், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்ததா என்று. லாயர் ஆமாங்கய்யா என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். பிறகு கோமதியிடம் சொல்கிறார், இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் வரவேண்டியதும் இருக்காது என்று. அப்பொழுது சக்திவேல் சொல்கிறார், வழக்கு நடக்கும், கோர்ட் விசாரணைக்கு போக வேண்டியது இருக்கும், பார்த்துக்கலாம் என்று. மீனா அப்பா சொல்கிறார், சம்பந்தி நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, என்னை எங்க கூப்பிட்டாலும் வருவேன், வந்து சாட்சி சொல்லுவேன், உங்களுக்காக நிற்பேன் என்று. பாண்டியனிடமோ வார்த்தைகள் இல்லை, நன்றியுணர்வுடன் பார்க்கிறார். பிறகு முத்துவேலும் சக்திவேலும் நாங்க கிளம்புகிறோம் என்று இரு எட்டு வைத்தவுடன் பாண்டியன் முத்துவேலின் கையை பிடித்துக் கொள்கிறார். அனைவரும் அச்சம் கலந்த எண்ணத்துடன் என்ன சொல்லப் போகிறார் என்று பார்க்கும் நேரத்தில் பாண்டியன் முத்துவேலின் இரு கைகளையும் பிடித்துக் கொள்கிறார். முத்துவேலும் பாண்டியனும் பேசாமல் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்கின்றனர். அந்த நேரத்தில் கோமதியின் கண்களில் கண்ணீர் வருகிறது. ஆனால் இந்த முறை அதில் சந்தோஷம்தான் தெரிந்தது. கோமதி அண்ணா என்று அழுது கொண்டு சொல்கிறார், என்னதான் சண்டை சச்சரவா இருந்தாலும், வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னாலும் உங்க வீட்டு பொண்ணுங்க மேல உங்களுக்கு இருந்த பாசம் குறையவே இல்லை என்று. அதற்கு முத்துவேல் சொல்கிறார், ஒரே ரத்தம், நம்ம ஒரே ரத்தம், பிடிக்கலைனாலும் பிரச்சனைனா வரத்தான் செய்வோம் என்ற வார்த்தைகளுடன் அங்கிருந்து கிளம்பிவிடுகிறார் முத்துவேல். பின் அனைவரும் வீட்டிற்கு வந்து விடுகின்றனர். பிறகு வீட்டு வாசலில் வைத்து ராஜியின் அம்மா மற்றும் சித்தி இருவரும் அனைவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே போக சொல்கின்றனர். கோமதி அம்மாவிடம் அழுகிறாள், உன் பொண்ண படாத பாடு படுத்திட்டாங்க அம்மா என்று. பின் கோமதியின் அம்மா சொல்கிறாள், நல்லா இருந்த குடும்பத்துல நாகப்பாம்பு வந்த மாதிரி ஆகிடுச்சுமா, ஏதோ கெட்ட நேரம் இப்படியெல்லாம் ஆகிவிட்டது, இனிமேல் எல்லாம் நல்லாத்தான் நடக்கும், முதல்ல போய் குளிச்சிட்டு சாமி கும்பிட்றத பாருங்க என்று சொல்லி அனைவரையும் உள்ளே அனுப்பிவிட்டார். ராஜியும் மீனாவும் அனைவரையும் சாப்பிட சொல்கின்றனர். ஆனால் கோமதி மட்டும் சாப்பிட மனமில்லாமல் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார். பிறகு பாண்டியன் உள்ளே இருந்து வந்து, நான் கோமதியை சாப்பிட சொல்கிறேன் என்று சாப்பிட வைக்கிறார். பிறகு மகன்களிடம் சென்று அனைவரையும் சாப்பிட சொல்கிறார். பிறகு சரவணனிடம் மன்னிப்பு கேட்பா, நீங்க ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீங்க? அப்பா, என்னோட கல்யாணத்துல தான் இத்தனை பிரச்சனையும், நீங்க தான் அப்பா என்னை மன்னிக்கணும் என்று. பாண்டியன் சொல்கிறார், நம்ம எல்லோருக்குமே குடும்பம் ரொம்ப முக்கியம், குடும்ப சந்தோஷத்துக்காகத்தான் நாம எல்லோரும் கஷ்டப்படுறோம், கடவுளே வந்து சொன்னா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா இப்போ எல்லாமே நடந்து முடிந்துருச்சு, நாம எல்லோரும் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், தெரிந்தோ தெரியாமலோ இதெல்லாம் நடந்ததற்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், சரவணா என்னை மன்னிச்சிரு என்கிறார் பாண்டியன். சரவணன் சொல்கிறான், அப்பா நீங்க எனக்கு நல்லது நினைத்துத்தான் செஞ்சீங்க, ஆனா இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனா ஒண்ணுப்பா, அந்த மயிலு மட்டும் இனிமே நம்ம வீட்டு வாசப்படி மேல கால் வைக்க கூடாது என்பதில் நான் முன்னை விட இப்போது 1000 மடங்கு உறுதியாக இருக்கிறேன். இதை கேட்டதும் கோமதி ஆவேசுடன் எழுந்து வந்து பேசுகிறாள். அதாவது அவ வீட்டுக்குள்ள வந்து சேருவாளா, செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த வீட்டு படியை மயில் மிதிக்கவே கூடாது. முதலில் கூட எனக்கு அவ மேல ஒரு இரக்கம் இருந்தது. அதாவது இவ எல்லோரிடமும் நல்லாத்தானே இருந்தா, அப்புறம் எதுக்கு இத்தனை பொய் சொன்னான்னு நான் கூட யோசிச்சு பார்த்தேன். ஆனா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால அவளை பத்தி நல்லவிதமா யோசிக்கவே முடியாது. இதெல்லாம் பண்ணிட்டு அவ வீட்டுக்குள்ள வேற வருவாளா என்று ஆவேசமாக பேசுகிறாள். பாண்டியன் சொல்கிறாள், இனிமேல் அந்த பொண்ணால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததையே எல்லோரும் மறந்துட்டு எல்லோரும் அவங்க வேலையில் கவனம் செலுத்துங்க என்று சொல்வதுடன் நிறைவடைகிறது. அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்களுக்கு இருக்கிறது. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அதாவது பாண்டியன் குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்பி வைத்த மயிலின் அம்மா ஜெயிலுக்குள் இருக்கிறார். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கடந்த வாரத்தில் யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது. அதாவது மயில் பற்றிய உண்மையை சரவணன் குடும்பத்திடம் சொன்னதும் எல்லோரும் மயில் பாவம் என்று சொல்வார்கள் என்று நினைக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பாண்டியன் மற்றும் கோமதி இருவருமே மயிலின் பெற்றோருக்கு போன் செய்து பிள்ளையை கூட்டிட்டு போங்க என்று சொல்லியிருந்தனர். ஆனால் மயிலின் அம்மாவும் அப்பாவும் பாண்டியன் வீட்டிற்கு வந்து அவர்கள் அசிங்கப்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு போயிருந்தனர்.
அதற்குப் பிறகு எப்படியாவது மீண்டும் குடும்பத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று மயில் அழுது கொண்டிருந்த நேரத்தில் சரவணன் இனி மயிலுடன் வாழவே முடியாது என்று டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைத்திருந்தார். தன் மகள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று குறுக்கு புத்தியில் யோசித்த மயிலின் அம்மா பாக்கியம் பாண்டியன் குடும்பத்தின் மீது வரதட்சணை கொடுமை கேஸ் போட்டிருந்தார். இதனால் மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு காத்திருந்தனர். ஒரு வாரமாக ஸ்டேஷன் கோர்ட் என்று இழுத்து இன்றைய எபிசோட்டில்தான் பாண்டியன் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அத்தோடு மயிலம்மா செய்த பித்தலாட்டத்தையும் பாண்டியனின் வக்கீல் நீதிமன்றத்தில் நிரூபித்திருக்கிறார். இதற்கிடையே யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்றால் கோமதியின் அண்ணன்களான சக்திவேல், முத்துவேல் மனம் மாறி பாண்டியன் குடும்பத்திற்காக வந்து நின்றதுதான். இதை மயில் குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் ரசிகர்களாகிய நாமளும் எதிர்பார்க்கவில்லை. இது எப்படியோ இப்போ கோமதியின் அண்ணன் குடும்பமும் பாண்டியனின் குடும்பமும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். இனி என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போது மயிலின் அப்பாவாக நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் சைவம் ரவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போட்டோ பகிர்ந்திருக்கிறார். அதுதான் இப்போது பலருடைய பாராட்டை பெற்றிருக்கிறது. தப்பே செய்யாதவங்க மேல பழி போட்டா பாக்கியம் இப்போ ஜெயிலுக்குள் இருக்கிறார். இதுதான் நல்ல முடிவு. கண்டிப்பாக இதையே ஸ்டோரியா வைங்க. இனி கோமதி பாண்டியன் குடும்பத்திற்கு வில்லி இந்த பாக்கியம்தான் என்று பலரும் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். ஒரு வாரமாக அழுகாட்சி காவியம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. அதாவது பாக்கியம் நான் என் பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாவற்றையும் பாண்டியன் குடும்பம் தரணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா பாக்கியம் போட்ட 80 பவுனுமே கவரிங் நகை என்பது ராஜி மற்றும் மீனாவுக்கு தெரியும். இனி பாண்டியன் நகையை கொண்டு ஒப்படைக்கும்போது என்னுடைய நகையை ஏமாத்திட்டாங்கன்னு பாக்கியம் சொல்ல வாய்ப்பிருக்கிறது. அப்போ பாண்டியன் குடும்பத்திற்கு புது பிரச்சனையும் வரப்போகிறது. அடுத்த வாரமும் ஸ்டேஷன் காட்சிகள் தான் இருக்கப் போகிறது என்று தெரிகிறது. இந்த பஞ்சாயத்திற்கு சீக்கிரமா ஒரு முடிவை கட்டிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.